டிட்வா புயலால் தமிழகத்தில் பரவலாக மழை கொட்டி தீர்த்த நிலையில் மழை பாதிப்புகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் கரையை கடக்காமல் வட தமிழ்நாட்டை நோக்கி வரும் வழியில் கடலிலேயே வலுவிழந்தது. புயல் காரணமாக அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதும் நேற்று பெரிய அளவில் மழை பெய்யவில்லை. எனினும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, திருவெண்காடு, சட்டநாதபுரம், அகனி, புங்கனூர், புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் மிதமான மழை பெய்தது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் லேசான மழை நீடித்தது. புயலால் மழை இல்லாத போதும் கடலூர் தாழங்குடாவில் நேற்றும் கடல் சீற்றம் அதிகமாக இருந்தது. இதேபோல சென்னையிலும் கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசியது. செம்ம காத்து வந்தா ஃபுல்லா காத்து மழை அதிகமா இருக்கு. அதனால உள்ள போலீஸ் ஃபுல்லா தடுத்துருக்காங்க. உள்ள அனுப்ப மாட்டேன்றாங்க. வெளியே ஞாயிற்றுக்கிழமை வாரம் வருவோம். இன்னைக்கு காற்று அதிகமா இருக்கிறதுனால வர போனான்றாங்க போலீஸ்காரங்க. சென்னைக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் மாநகர பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் லேசான சாரல் மட்டுமே நீடித்தது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி, கல்பாக்கம், செய்யூர், மதுராந்தகம், திருப்போரூர், திருக்கழுகுன்றம் உள்ளிட்ட இடங்களில் மாலை வேளையில் மிதமான மழை பெய்தது. இதனிடையே சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளான அனுவம்பட்டு, கோவிலாம்பூண்டி உள்ளிட்ட கிராமங்களில் விளை நிலங்களில் தேங்கிய தண்ணீர் வடியாததால் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. 4 நாட்களுக்கு மேல் மூழ்கி நிலையில் அழுகி போயிருக்கிறது. விளைநிலங்களை அடையாளம் கண்டு ஆய்வு செய்து 33% மேல் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 35,000 ரூபாய் முழுமையான நிவாரணம் வழங்க வேண்டும். இதேபோல சீர்காழியில் பாலசுப்பிரமணியன் நகர், வசந்தம் நகர், உக்கடையார் நகர், NSP நகர் உள்ளிட்ட இடங்களில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை சூழ்ந்தது. சார் வருஷம் இதே மாதிரி தண்ணி நிக்குது. வடிகாலும் இல்லை எங்களுக்கு. ரோட்டை மேம்படுத்தி கொடுங்க சார். நாங்க எதுவுமே கேட்கல. புள்ளக்கொட்டையில வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். தண்ணியில ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாம்பு வருது. நாங்க என்ன பண்றது சொல்லுங்க. மேலும் நாகை மாவட்டம் பெருங்கடம்பனூர், வடகரை, கோகூர், பாலையூர், செல்லூர், புலியூர், தேமங்கலம் பகுதிகளில் 3000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, விடாத்திகுளம் சுற்று வட்டாரத்தில் பெய்த மழையால் 1500 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல், வெங்காயம், சோளம் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கின. இந்நிலையில் இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பில்லை எனவும் கணித்துள்ளது. எனினும் புதுச்சேரியில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. SIR கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை இந்திய தேர்தல் ஆணையம் 1 வாரம் நீட்டித்திருக்கிறது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். (2026) சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. பீகாரில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடத்தப்பட்ட SIR பல சர்ச்சைகளுக்கு வித்திட்ட நிலையில் தமிழ்நாட்டில் ஆளும் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் SIRக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளும் தொடுத்துள்ளன. இருந்தாலும் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி SIR பணிகள் மாநிலம் முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இதனிடையே வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை கருத்தில் கொண்டு SIR கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் SIR பணிகளை மேற்கொள்வதற்கான அட்டவணையை மாற்றி புதிய அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி SIR கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை தேர்தல் ஆணையம் 1 வாரம் நீட்டித்துள்ளது. முன்னதாக டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது வரும் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 9ஆம் தேதிக்கு பதிலாக 16ஆம் தேதி வெளியாகும் எனவும் ஆட்சேபனை தெரிவித்தல் மற்றும் பெயர் சேர்ப்புக்கான அவகாசம் அடுத்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியாகும் எனவும்
தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் எஸ்ஐஆர் பணிக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருப்பது திமுகவிற்கான வெற்றி என்றார் அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ. பெறப்பட்ட படிவங்களை கணினிமயமாக்குவதில் மிகுந்த காலதாமதம் நாங்கள் உணர்ந்தோம். அதனால்தான் மீண்டும் மீண்டும் இந்த கால அட்டவணை சரியானது அல்ல என்பதை வலியுறுத்தி வந்தோம். பருவமழை காரணமாக இந்த பணிகள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டினோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த நியாயமான வாதத்தை ஏற்று ஒரு வார காலத்திற்கு இந்த கணக்கீட்டு காலத்தை நீட்டித்திருக்கிறது. அது உண்மையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அதனுடைய ஜனநாயக போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் ஆளும் கட்சியினரின் தலையீட்டால் தான் எஸ்ஐஆர் பணியில் தொய்வு ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகிறார் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை. கால அவகாசம் கொடுத்திருப்பது என்னை பொறுத்தவரை சரிதான். ஏனென்றால் முழுமையாக அந்த படிவங்கள் எல்லாம் இன்னும் திரும்ப பெற முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அதிகாரிகள் போய் வாங்காம அதற்கு பதிலாக அரசியல் கட்சியுடைய ஏஜென்ட்டுகள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னதனால் வந்த விளைவுல தான் முழுமையா அது திரும்பாம இருக்கு. பூத்துல 1200 ஓட்டு தான் இருக்கும். அந்த 1200 ஓட்டை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எதுக்கு ஒரு மாசம்? தேர்தலை அறிவிச்ச உடனே பூத் லிஸ்ட் கொடுக்கறது 2 நாளையில அதிகாரிகள் கொண்டு கொடுக்க முடிகிறது இல்லையா? எஸ்ஐஆர் தேவையா இல்லையா என்பதில் பல்வேறு கருத்துக்கள் நிலவினாலும் தேர்தல் நியாயமான முறையில் நடைபெற வேண்டும் என்பதே அனைத்து கட்சிகளின் ஒருமித்த கருத்தாக உள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் பரப்புரை செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை துரோகி, சுயநலவாதி என கடுமையாக சாடியிருக்கிறார். கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர், இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர். இவரை போல சுயநலவாதி நான் அல்ல. இப்படியெல்லாம் செங்கோட்டையனை அவரது சொந்த ஊரிலேயே விமர்சித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருந்தே நீக்கினார். இதனால் கடும் அதிருப்தியில் இருந்த செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். பின்னர் சென்னையில் இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வந்த செங்கோட்டையனுக்கு தாவேகாவினர் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். அப்போது எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். தமிழ்நாட்டில் ஒரு அறிவாளி சொல்லியிருக்கிறார், செங்கோட்டையனுக்கு எங்கே மக்கள் இருக்கிறார்கள் பார்த்தீர்களா? இந்நிலையில் தனது தேர்தல் பரப்புரையை செங்கோட்டையனின் சொந்த ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தொடங்கினார். அவருக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொண்டர்கள் மத்தியில் பரப்புரை செய்த எடப்பாடி பழனிசாமி, ஓட்டுக்காக உங்களை அணுகியவர் ராஜினாமா செய்யும் போது உங்களை கேட்டாரா என செங்கோட்டையனின் பெயரை குறிப்பிடாமல் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர் செங்கோட்டையனின் பேச்சை பெரிய திரையில் காட்டி தலைமைக்கே கெடு விதிப்பதா என வினவினார். என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன். இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். ஆக கெடு விதித்திருக்கிறார். அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுமதிக்கும் என்பதை எண்ணிப்பார்கள். செங்கோட்டையனின் துண்டு மாறினால் பேச்சு மாறும் என்ற எடப்பாடி பழனிசாமி தாவேகா பெயரையும் உச்சரிக்கவில்லை. அந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்துல பேக்டோ இருந்தது. அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல, அதனால வல்லினாங்க. ஆனா இப்ப யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க? உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அதிமுக, உங்களுக்கு பதவி கொடுத்தது அதிமுக. தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையனை வாழ்த்தியதோடு அவருக்கு சில கேள்விகளையும் முன்வைத்தார். மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார், எங்கிருந்தாலும் வாழ்க. ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல, தூய்மையான ஆட்சி கொடுப்புன்னு சொல்றார். அப்ப பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க. அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பெரும்பான்மை தொகுதிகளில் வென்று ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி
பலரது கனவை நொறுக்கி கோபியில் முதல் வெற்றி விழாவை கொண்டாடுவோம் என சூளுரைத்தார். இதனிடையே பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற கொண்டையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 43 வயதான அர்ஜுனன் என்பவர் திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அர்ஜுனன் மறைவிற்கு தனது எக்ஸ் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 9 பெண்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரத்திற்குள் 2 கோர பேருந்து விபத்துகள் நிகழ்ந்திருக்கின்றன. நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பல்வேறு கனவுகளுடன் பேருந்தில் ஏறியவர்கள் தங்கள் பயணம் எப்படி பாதையில் முடியும் என கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பேருந்து நிலையத்தில் இருந்து சுதாகர் என்ற ஓட்டுநர் திண்டுக்கல்லுக்கு சுமார் 50 பயணிகளுடன் அரசு பேருந்தை ஓட்டிச் சென்றார். அதே சமயம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து திருப்பூர் வழியாக காரைக்குடிக்கு சென்றாயன் என்ற ஓட்டுநர் அரசு பேருந்தை ஓட்டி வந்தார். 2 பேருந்துகளும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வைரவன்பட்டி சமத்துவபுரம் பகுதிக்கு வந்தபோது நேருக்கு நேராக மோதிக்கொண்டன. இதில் பேருந்துகளின் முன்பகுதி மற்றும் பக்கவாட்டு பகுதிகள் கடுமையாக சேதமடைந்தன. ஓட்டுநர் சென்றாயன் 9 பெண்கள் உட்பட 11 பேர் நிகழ்விடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். குறிப்பாக திண்டுக்கல் செல்லும் பேருந்தில் பயணித்த சிங்கமுனரியைச் சேர்ந்த முத்துமாரி, செல்வம், காரைக்குடியை அடுத்த அரியக்குடியைச் சேர்ந்த மல்லிகா ஆகியோரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டன. மேட்டுப்பாளையத்தில் இருந்து வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் சென்றாயன் தூக்க கலக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் திண்டுக்கல் சென்றபோது பேருந்து மிதமான வேகத்தில் சென்றதாகவும் அதில் பயணித்தவர்கள் தெரிவித்துள்ளனர். ரொம்ப ஸ்பீடெல்லாம் கிடையாது சார். எப்போ வர மாதிரி தான் வந்தார். எப்படி தான் ஆச்சு, எப்படி இது வந்து அடித்தாங்களா என்னங்கிறது தெரியாது. நார்மலான ஸ்பீடில் தான் வந்துச்சு. அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. நான் குன்றக்குடியிலேருந்து கொட்டாம்பட்டி போனேன். எப்படி நடந்துச்சு, சடார்னு அடிபட்டுச்சு. அடிபட்டோன்னே நான் சீட்டை தாங்கி பிடிச்சேன். என் முதுகில் வந்து மூக்கில் வந்து சீட்டை அடிச்சிட்டு. விபத்தில் 67 பேர் காயமடைந்த நிலையில் அதில் பலத்த காயமடைந்த 28 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 9 வயது சிறுமி உட்பட 3 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து அமைச்சர் பெரிய கருப்பன் நலம் விசாரித்தார். மேலும் விபத்து நடந்த இடத்தை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி நேரில் சென்று ஆய்வு செய்தார். கடந்த திங்கட்கிழமை தென்காசியில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 7 பேர் உயிரிழந்த அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் தற்பொழுது அதே போன்ற விபத்தால் சிவகங்கையில் 11 பேர் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் கடைகளில் பயன்படுத்தப்படும் 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை 10 ரூபாய் 50 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளன. கச்சா எண்ணெயின் சர்வதேச விலைக்கு ஏற்ப மாதந்தோறும் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அந்த வகையில் சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை 10 ரூபாய் 50 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது. 1750 ரூபாய்க்கு விற்று வந்த வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் தற்போது 1739 ரூபாய் 50 காசுக்கு விற்பனையாகிறது.
இதேபோன்று மற்ற மெட்ரோ நகரங்களான டெல்லி, கொல்கத்தா, மும்பையிலும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சென்னையில் வீட்டில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர் விலை கடந்த ஏப்ரல் மாதம் முதல் எவ்வித மாற்றமுமின்றி 868 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆளுநர் மாளிகைகள் இனி லோக்பவன் என அழைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் பெயர் மாற்றத்தை விட சிந்தனை மாற்றமே தேவை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஆளுநர்கள் மாநாட்டில் பங்கேற்ற தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி ராஜ்பவனின் பெயரை மக்கள் மாளிகை என பொருள்படும் லோக்பவன் என மாற்ற பரிந்துரைத்தார். அதை பரிசீலித்து வந்த மத்திய அரசின் உள்துறை தற்போது அதனை ஏற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் சட்டமன்றத்தை மதிக்காதவர்கள் மக்கள் மாளிகை என பெயர் மாற்றுவது கண் துடைப்பா என்றும் மக்களாட்சி தத்துவத்தின் கண்களில் மண்ணை தூவுவதற்கா என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வினவியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளையும் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்ற இறையாண்மையுள்ள சட்டமன்றத்தையும் மதிப்பதுதான் இப்போதைய தேவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெயர் மாற்றத்தை விட சிந்தனை மாற்றமே தேவை என தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், சிந்தனையிலும் செயலிலும் மாற்றம் இல்லை எனில் இதுவும் தேவையற்றதே என பதிவிட்டுள்ளார். கனமழை காரணமாக 3 மாவட்டங்களில் 56,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் நியூஸ் 18 தமிழ்நாடு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். ஏறத்தாழ 56,000 ஹெக்டேர் நிலங்கள் நீரிலே மூழ்கி இருப்பதாக கணக்கெடுத்திருக்கிறார்கள். 3 மாவட்டத்திலிருந்து கணக்கு வந்திருக்கிறது. நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறையிலிருந்து கணக்கு வந்திருக்கிறது. 2 தினங்கள் கழித்து தண்ணீர் வடிந்த மழை தண்ணீர் வடிந்த பிறகு அதனுடைய தன்மையை பொறுத்து ஆய்வு செய்து அரசாங்கம் அவர்களுக்குரிய இழப்பீடு வழங்குவதா வேற என்ன செய்தால் சரியாக வரும் என்பதையெல்லாம் அரசாங்கம் முடிவெடுக்கும். இதனிடையே தொடர் மழையால் திருவாரூர் மாவட்டத்தில் நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டது பற்றி நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் பயிர் பாதிப்பு குறித்து இன்று முதல் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மாவட்ட வேளாண் துறை இணை இயக்குநர் பாலசரஸ்வதி அறிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் மோசடி நடவடிக்கையை கண்டித்தும் நீதி கேட்டும் டெல்லியில் வரும் 4ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். அன்புமணி தலைமையிலான பாமகவை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ள நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவித்து ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அன்புமணி சதித்திட்டம் தீட்டி போலியான ஆவணங்களை டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருப்பதாகவும் அவருக்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 46 ஆண்டு காலம் உழைத்து போராடிய தன்னிடமிருந்து கட்சியை பறித்துக் கொண்டது உயிர் போன செயல் என்றும் இதனால் தான் கண்ணீர் வடித்து கலங்கி நிற்பதாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தனது கட்சி தன் கைக்கு வரும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்துள்ள அவர் தேர்தல் ஆணையத்தின் இந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து வரும் செவ்வாய்க்கிழமை சென்னையில் பாமக கௌரவ தலைவர் GK மணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். அடுத்ததாக டெல்லியிலும் வரும் 4ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்றும் இதில் தமிழ்நாட்டில் இருந்து பாமகவினர் கலந்து கொள்வார்கள் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் 14 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. SIR, டெல்லி குண்டுவெடிப்பு, புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமல் என பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் இன்று தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 19ஆம் தேதி வரை 15 அமர்வுகளாக நடைபெறவுள்ளது. இதில் SIR விவகாரம், டெல்லி குண்டுவெடிப்பு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆயத்தமாக உள்ளன. அதே சமயம் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது பதியப்பட்ட புதிய முதல் தகவல் அறிக்கை குறித்து ஆளுங்கட்சியும் எதிர்வாதம் வைக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அணுசக்தி துறையில் தனியாரை அனுமதிப்பது, இந்திய உயர்கல்வி ஆணையம் அமைப்பது, காப்பீடு சட்டத்திருத்தம் உட்பட 14 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு கொண்டாடப்படுவதால் அதன் வரலாறு குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெறவுள்ளது. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை 17 விழுக்காட்டிலிருந்து 22% உயர்த்துவது குறித்து விவாதிக்க கோரி மக்களவை குழு திமுக தலைவர் TR பாலு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், JP நட்டா, கிரண் ரிஜிஜு கலந்து கொண்டனர். காங்கிரஸ் சார்பில் ஜெய்ராம் ரமேஷ், கௌரவ் கோகோய், திமுக தரப்பில் TR பாலு, திருச்சி சிவா, அதிமுக சார்பில் தம்பிதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநிலங்களவை குழு திமுக தலைவர் திருச்சி சிவா, நாடாளுமன்றத்தில் SIR-ஐ எதிர்த்து குரல் எழுப்புவோம் என்று கூறினார். SIR in common and the funds allocation to the Manarega is coming down year over year. Metro rail project Coimbatore and Madurai, it has been denied, citing this reason or that reason. Expansion of airports also not being given. இந்நிலையில் 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 1290 கோடி ரூபாயை விடுவிக்க கோரி TR பாலு கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்.
தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி கடைசி ஓவரில் திரில் வெற்றி பெற்றது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 349 ரன்களை குவித்தது. அதிரடியாக விளையாடிய விராட் கோலி 7 சிக்சர் 11 பவுண்டரிகளுடன் 135 ரன்கள் சேர்த்தார். கடைசி கட்டத்தில் கேப்டன் KL ராகுல் மற்றும் ஜடேஜாவின் அதிரடியால் அணியின் ஸ்கோர் விறுவிறுவென உயர்ந்தது. 350 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சியாக அமைந்தது. ஹர்ஷித் ராணா மற்றும் ஹர்ஷ்தீப்பின் அசத்தலான பந்து வீச்சால் 11 ரன்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய தென்னாப்பிரிக்கா மேத்யூ மற்றும் ஜேன்சனின் அதிரடி ஆட்டத்தால் சரிவில் இருந்து மீண்டது. கடைசி ஓவரில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற 18 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் இரண்டாவது பந்தை எதிர்கொண்ட போஜ் அதனை சிக்ஸர் அடிக்க முயன்றார். ஆனால் ரோஹித் சர்மா கைகளில் பந்து அகப்பட்ட நிலையில் தென்னாப்பிரிக்காவின் வெற்றி போராட்டம் முடிவுக்கு வந்தது. 17 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 1-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான போட்டியில் சதமடித்த விராட் கோலி சச்சினின் வாழ்நாள் சாதனையை முறியடித்துள்ளார். ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வீரர்களின் பந்துவீச்சை நாலாபுறமும் பறக்கவிட்ட விராட் கோலி சதமடித்தார். இதன் மூலம் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 52 சதம் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை கோலி படைத்தார். மேலும் டெஸ்ட் போட்டியில் 51 சதத்துடன் 3 வடிவிலான போட்டிகளில் அதிக சதமடித்த வீரர் என்ற சச்சினின் வாழ்நாள் சாதனையையும் கோலி முறியடித்தார். அது மட்டுமின்றி தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக 6 சதங்களை அடித்த முதல் வீரர் என்ற பெருமையையும் விராட் கோலி பெற்றுள்ளார். இதேபோன்று தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான போட்டியில் 3 சிக்சர்களை பறக்கவிட்ட ரோஹித் சர்மா பாகிஸ்தான் வீரர் அஃப்ரிடியின் சாதனையை முறியடித்தார். ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக சிக்சர்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் 352 சிக்சர்களுடன் ரோஹித் சர்மா முதலிடம் பிடித்துள்ளார். இந்த பட்டியலில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி 229 சிக்சர்களுடன் 5வது இடத்தில் உள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்ட தகவல் தொடர்பு செயலிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய தொலைத்தொடர்பு விதித்துள்ளது. செல்போன் செயலிகளில் உள்ள பதிவு செய்யப்பட்ட சிம் கார்டு மூலம் வாட்ஸ்அப், டெலிகிராம், சிக்னல் உள்ளிட்ட தகவல் தொடர்பு செயலிகளை பயனர்கள் டவுன்லோட் செய்து பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக வாட்ஸ்அப்பை இந்தியர்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். உலகில் உள்ள 295 கோடி வாட்ஸ்அப் பயனர்களில் இந்தியாவில் மட்டும் 85 கோடி பேர் பயன்படுத்தி வருகின்றனர். ஒரு சிம் கார்டு மூலம் செல்போனில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவதுடன் அதை வெப் எனப்படும் லேப்டாப் அல்லது கணினிகளிலும் இணைத்து ஒரே நேரத்தில் 2லும் வாட்ஸ்அப்பை தற்போது பயன்படுத்த முடியும். இனி இவ்வாறு பயன்படுத்த பயனர்களை அனுமதிக்க கூடாது என கூறி வாட்ஸ்அப் உள்ளிட்ட செயலிகளுக்கு மத்திய தொலைத்தொடர்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி செல்போனில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துபவர் கணினி அல்லது லேப்டாப்பில் தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. அதற்கேற்ப வழிமுறைகளை அமல்படுத்த உத்தரவிட்டுள்ளது. செல்போனில் உள்ள சிம் கார்டை பயன்படுத்தி லேப்டாப்பில் இணைக்கப்பட்ட வாட்ஸ்அப்பை லாக் அவுட் ஆகாமல் நீண்ட காலத்திற்கு வைத்துக் கொள்ள முடியும். அந்த சிம் கார்டு செயலிழந்து போனாலும் கூட லேப்டாப்பில் வாட்ஸ்அப் தொடர்ந்து இணைப்பில் இருக்கும். இந்த வசதியை பயன்படுத்தி வெளிநாட்டில் இருந்தபடி கூட பயங்கரவாதிகள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. திடுதிப்பென எந்தவித ஆய்வையும் மேற்கொள்ளாமல் மத்திய அரசு இப்படி அறிவித்திருப்பது தகவல் தொடர்பு செயலி நிறுவனங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். அக்னி தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதனை முன்னிட்டு திருவண்ணாமலை நகரமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. நாள்தோறும் விநாயகர் மற்றும் சந்திரசேகர் சுவாமிகளின் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. 7ஆம் நாள் விழாவின் சிகர நிகழ்ச்சியான பஞ்சமூர்த்திகள் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கார மண்டபத்தில் விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன் உள்ளிட்டோருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் கோயில் வளாகத்தை வலம் வந்த சுவாமிகள் 16 கால் மண்டபம் அருகே திருத்தேரில் எழுந்தருளினர். முதலாவதாக விநாயகரின் தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. அதைத் தொடர்ந்து முருகன் தேர் புறப்பட்டது. அப்போது விண்ணை முட்டும் அளவுக்கு அரோகரா அரோகரா என பக்தி முழக்கமிட்டு பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
இரு தேர்களும் நிலைக்கு வந்ததை அடுத்து மகா தேரான அருணாச்சலேஸ்வரரின் ரதம் இழுக்கப்பட்டது. துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, ஆட்சியர் தர்பகராஜ் உள்ளிட்டோர் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். ஆடி அசைந்து வந்த தேரை கண்டு பக்தர்கள் பூரிப்படைந்தனர். யானை கட்டி போட்டதுன்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி கரும்பு தொட்டில் கட்டி போடணுங்க. எனக்கு 8 வருஷமா குழந்தை இல்லை. நான் வேண்டிக்கிட்டேன், இன்னைக்கு எனக்கு 2 குழந்தைங்க ஆச்சு. குழந்தை நல்லபடியா பிறக்கணும், நல்ல நோய் நொடி இல்லாத இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் அண்ணாமலையார் வேண்டணும். எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கிட்டாரு. இதெல்லாம் நல்லா இருக்கும், மீண்டும் வருவோம். ரொம்ப நாள் வேண்டுதல் எங்களுக்கு குழந்தை பிறந்தது. குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல முன்னேற்றம் இருக்கணுன்றதுக்காக வேண்டுதல் நிவர்த்தி பண்ணணும். திருவிழாவின் ஒரு பகுதியாக பல ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை வரம் பெற்றவர்கள் கரும்பில் தொட்டிலில் தங்களது பிள்ளைகளை சுமர்ந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. தேர் ஜெனரலா எப்பயுமே அழகுதான், அதை பத்தி சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் நல்லா இருக்கு. நிறைய போலீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு தேரோட்டம் 7வது நாள். இன்னைக்கு விமர்சையா நடக்கும் தேரோட்டம். இதுதான் ஒரு திருவண்ணாமலையில ஒரு பெரிய திருவிழா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நான் 6-7 வருஷமா வந்துட்டு இருக்கேன். மரத்தேர் காலையில இருந்து முருகத்தேர், விநாயகர் தேர் எல்லாமே சுத்தி வந்துச்சு. இப்ப அண்ணாமலையார் தேர் வந்திருக்கு. 10 நாள் விரதம் மாலை போட்டு இருப்போம். அன்னைக்கு தீபத்தன்னைக்கு நாங்க மலை சுத்திட்டு நாங்க மாலையை கட்டிடுவோம். இதனிடையே பெரிய தேர் நிலைக்கு வந்ததும் இரவில் அம்மன் தேர் இழுக்கப்பட்டது. இத்தேரை பெண் பக்தர்கள் மட்டும் வடம் பிடித்து இழுத்தனர். அதைத் தொடர்ந்து சண்டிகேஸ்வரர் தேரை சிறுவர்கள் இழுத்துச் சென்றனர். தேரோட்டத்தை முன்னிட்டு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் 3000த்திற்கு மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். சிகர நிகழ்ச்சியாக வரும் புதன்கிழமை அதிகாலை பரணி தீபமும் அன்று மாலை மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். திமுகவுடனான தங்கள் கொள்கை கூட்டணியை சீட்டை காட்டி நோட்டை காட்டி ஏமாற்ற முடியாது என்று சிபிஐ மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். எனவே யாரை கண்டும் திமுக தலைமையிலான கூட்டணி மிரளாது, அஞ்சாது. வருகிற தேர்தலில் திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெறும். சீட்டை காட்டி நோட்டை காட்டி எங்கள் கொள்கை யாரும் மாற்ற முடியாது. கொள்கை வழி பயணம் எங்கள் 100 ஆண்டு கால பயணம். ஆளும் கட்சி ஆண்ட கட்சிகளே கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாத சூழல் இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த முறை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் எந்த கட்சி வேணா நீங்க எடுத்துக்கலாம், கூட்டணி இல்லாம இன்னைக்கு யாருமே தேர்தலை சந்திக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப தேமுதிக என்ன விலை டிஃபரன்ஸா கிடையாது. நாங்க இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டோம். நிச்சயம் 2026 கூட்டணி மந்திரி சபை அமைய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வருகையை ஒட்டி போக்குவரத்தை சீர் செய்யவில்லை என்று கூறி காவலர்களுடன் அதிமுக தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்திற்காக எடப்பாடி பழனிசாமி நல்லகொண்டம்பாளையத்திற்கு வந்தார். அவர் வருவதற்கு முன்னதாக காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்யாமல் தாமதம் செய்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் காவல்துறையினருடன் அதிமுக தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சியில் முதன்முறையாக பாஸ்போர்ட் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி சுற்றுவட்டாரத்தில் உள்ள கிணத்துக்கடவு, வால்பாறை, ஆனைமலை பகுதி மக்கள் பாஸ்போர்ட் பெற கோவைக்கு செல்ல வேண்டியிருந்த நிலையில் பொள்ளாச்சி தபால் நிலையத்தில் புதிய அலுவலகம் திறக்கப்பட்டதை மக்கள் வரவேற்றுள்ளனர். வானிலை தொடர்பான தரவுகளை துல்லியமாக கண்காணிப்பதே இஸ்ரோவின் முதன்மையான பணி என அதன் தலைவர் வி நாராயணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆவடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இதில் பேசிய அவர் எதிர்காலத்தில் AI தொழில்நுட்பம் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறும் என கூறினார். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் குடமுழக்கு விழாவையொட்டி 128 அடி கொண்ட கோபுரம் மாலைகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழக்கு நடைபெறும் நிலையில் கோயிலை சுற்றியுள்ள பூ வியாபாரிகள் ஒன்றிணைந்து 650 கிலோ எடையிலான 128 உயர 4 மாலைகளை கோயிலுக்கு வழங்கினர்.
ஈரோட்டில் தனியார் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். சாஸ்திரி நகர் உள்ளே ஏடிஎம் இயந்திரத்தை ஒருவர் உடைக்க முயன்றதால் கண்காணிப்பு அறையில் அலாரம் ஒலித்தது. இதையடுத்து வங்கி தரப்பில் காவல் நிலையத்தில் தகவல் அளிக்கப்பட்டது. உடனடியாக ஏடிஎம் மையத்திற்குள் சென்ற காவலர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட திருச்சியை சேர்ந்த சந்தோஷ் என்ற இளைஞரை கைது செய்தனர். மழையின் காரணமாக கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை காரணமாக பூக்களின் வரத்து குறைந்ததால் விலை 2 மடங்கு அதிகரித்துள்ளது. குறுங்குடி, கண்டமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கமாக 200 கிலோ முதல் 250 கிலோ வரையில் பூக்கள் விற்பனைக்கு கொண்டுவரப்படும் நிலையில் தற்போது 15 கிலோ பூக்களே விற்பனைக்கு வந்துள்ளன. இதனால் கடந்த வாரம் கிலோ 1000 ரூபாயாக இருந்த மல்லிகைப்பூ விலை 2000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதேபோல கனகாம்பரம் கிலோ 2000 ரூபாய், முல்லைப்பூ 1000 ரூபாய், காக்கட்டான் 900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டன. எங்களுக்கு பூ கிடைக்கும் போது 200, 300 கொடுப்பாங்க. பந்து கணக்கில் நான் 100, 150 பொழப்பு நடத்தணும். இப்போ மழை பெஞ்சதுனால தட்டுப்பாடில் பூவே கிடைக்கல. 2000, 300, 3000 போட்டு பூ வாங்கிட்டு வந்து வித்தா எங்களுக்கு வியாபாரமா இல்லைங்க ஐயா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் 12 கிராம் தங்கத்தில் 1 அங்குலத்திற்கு மினி டெஸ்லா கார் உருவாக்கி தங்க நகை ஊழியர் அசத்தியுள்ளார். மினியேச்சர் பொருட்கள் உருவாக்குவதில் ஆர்வம் கொண்ட மணி தங்கம் மற்றும் வெள்ளியை கொண்டு மின்விசிறி, செஸ்போர்ட் உள்ளிட்ட பொருட்களை உருவாக்கி கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரும்பாக்கம் கிராமத்தில் திருமணம் முடிந்த சில மணி நேரங்களில் மணமகன் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. அஜித்குமார் என்பவர் தனது காதலியை இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார். பின்னர் மனைவியுடன் வீட்டிற்கு திரும்பிய அஜித்குமார் அருகே உள்ள குளத்திற்கு சென்றிருந்தார். அங்கு கால் இடறி தண்ணீரில் விழுந்து மூழ்கியதாக கூறப்படும் நிலையில் மயங்கிய நிலையில் இருந்த அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே 200 ஏக்கரில் நிலக்கடலை பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தன. ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்களில் இதே நிலை நீடிப்பதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் அப்பகுதியில் உள்ள வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து காப்பீடு மற்றும் உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் பள்ளி அக்ரகாரம் பகுதியில் நீலமேக பெருமாள் கோவில் அருகே பலத்த காற்றால் சாய்ந்த தென்னை மரத்தினை தீயணைப்புத் துறையினர் வெட்டி அப்புறப்படுத்தினர். தென்னை மரம் கீழே விழுந்ததும் சிதறிய இளநீர் காய்களை பொதுமக்கள் போட்டி போட்டு தூக்கிச் சென்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள குந்தா அணை முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் திறக்கப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குந்தா அணையில் மின்சாரம் தயாரிக்க நீர் தேக்கி வைக்கப்பட்டு வருகிறது. கடந்த 1 வார காலமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையினால் 89 அடி உயரம் கொண்ட இந்த அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் அணையிலிருந்து 2 மதகுகள் வழியாக 600 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதையடுத்து மக்கள் ஆற்றங்கரையோரம் துணி துவைக்க கூடாது என்றும் குளிக்கச் செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மரக்கிளைகள் விழுந்ததில் 2 வீடுகள் சேதமடைந்ததுடன் ஒருவர் காயமடைந்தார். நடராஜபுரம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். சனிக்கிழமை நள்ளிரவு பெய்த மழை காரணமாக இந்த பகுதியில் உள்ள புளிய மரத்தின் கிளைகள் முறிந்து தனம்மாள், சரவணன் ஆகியோரது வீடுகள் மீது விழுந்தன. இதில் வீடுகளின் மேற்கூரை, மின்விசிறிகள், மளிகைப் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்தன. மேலும் விஜயா என்பவருக்கு காயம் ஏற்பட்டது. தமிழ் மொழியை நேசிப்பவர்கள் அனைவருக்கும் காசி தமிழ்ச் சங்கமம் மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களிடையே அவர் கலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 128வது பகுதியில் பேசிய அவர் வரும் 2ஆம் தேதி வாரணாசியில் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்க உள்ளதாக கூறினார். தமிழ் கற்கலாம் என்ற தலைப்பில் இந்த ஆண்டு நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும் தமிழ் உயர்வான மொழி, பாரதத்தின் பெருமை என்றும் பிரதமர் மோடி கூறினார். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஃபாஃப் டு பிளஸி வரும் சீசனுக்கான IPL ஏலத்தில் இடம்பெறப் போவதில்லை என அறிவித்துள்ளார். வரும் 16ஆம் தேதி அபுதாபியில் ஏலம் தொடங்க உள்ள நிலையில் இந்த ஆண்டு IPL ஏலத்தில் பங்கேற்கவில்லை என்றும் பாகிஸ்தான் சூப்பர் லீகுக்கு விளையாட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர் கடந்த 14 சீசன்களாக தனது பயணத்தை செதுக்கிய அனைவருக்கும் நன்றி என குறிப்பிட்டுள்ளார். டு பிளஸி 7 சீசன்களாக சென்னை அணிக்காக விளையாடியது குறிப்பிடத்தக்கது.
கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பம் மற்றும் உறவினர்களிடம் 4வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் தொடர் விசாரணை நடத்தினர். கடந்த 3 நாட்களாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சேர்ந்த 20 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய நிலையில் நேற்று 3 பேரிடம் விசாரித்தனர். கூட்ட நெரிசலின் போது இருந்த சூழ்நிலை உள்ளிட்டவை குறித்து சிபிஐ அதிகாரிகள் கேள்வி எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறப்பு வினாடிக்கு 3000 கனடியிலிருந்து 500 கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து சனிக்கிழமை காலை முதல் வினாடிக்கு 3000 கனடி நீர் வெளியேற்றப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை காலை இது 2250 கனடியாக குறைக்கப்பட்டது. அதுவும் குறைக்கப்பட்டு தற்போது வினாடிக்கு 500 கனடி மட்டும் நீர் வெளியேற்றப்படுகிறது. ஏரியின் நீர்வரத்து வினாடிக்கு 1250 கனடி, நீர்மட்டம் 21.20 அடி, கொள்ளளவு 2908 மில்லியன் கனடியாக உள்ளது. சென்னை மதுரவாயில் அருகே நொளம்பூர் செல்லும் தரைப்பாலத்தில் கூவமாறு பெருக்கெடுத்து ஓடுவதால் 1 மாதத்திற்கு மேலாக போக்குவரத்து தடைபட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதத்தில் மொந்தா புயலால் பெய்த கனமழையின் போது தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. 1 மாதம் கடந்தும் நீரோட்டம் குறையாததால் தற்போது வரை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பூந்தமல்லி நெடுஞ்சாலை மற்றும் நொளம்பூர் பிரதான சாலையை இணைக்கும் இந்த தரைப்பாலத்திற்கு மாற்றாக மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழையால் புதுச்சேரி ஊசுடு ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்த நிலையில் கடல் போல் காட்சியளிக்கிறது. டிட்வா புயல், மழை மற்றும் வீராணம் ஏரி திறப்பு உள்ளிட்ட காரணங்களால் ஊசுடு ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களின் நீர் ஆதாரங்களில் ஒன்றான கல்லணையில் கடல் போல் தேங்கி நிற்கும் நீரில் மக்கள் மீன்பிடித்து மகிழ்ந்தனர். டிட்வா புயலால் தொடர் மழை பெய்து விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பாசனத்திற்காக கால்வாயிலிருந்து திறக்கப்பட்ட நீர் நிறுத்தப்பட்டது. இருப்பினும் கல்லணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்ததால் திருக்காட்டுப்பள்ளி எடுத்த தடுப்பணையில் தேங்கிய நீரில் மக்கள் மீன்பிடித்து மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை அருகே கீழையூர் கிராமத்தில் உள்ள 4 வடிகால் வாய்க்கால்களை தூர்வாராததால் 700 ஏக்கரில் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கீழையூர் கிராமத்தில் நடவு செய்யப்பட்ட 40 நாட்களான சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியது. இந்நிலையில் சம்பா வாய்க்காலை 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரியதாக அதிகாரிகள் கணக்கு காண்பித்துள்ளதாகவும், ஆனால் தூர்வாரும் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சென்னை அம்பத்தூரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களில் மேலும் ஒருவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் 5 மற்றும் 6வது மண்டலத்தில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 4 பணியாளர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏற்கனவே ஒருவருக்கு உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 14வது நாளாக நேற்று பாரதி என்பவரும் மயங்கி விழுந்தார். இந்நிலையில் 2 தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவையில் எப்போது உடைந்து விழும் என்ற நிலையில் இருக்கும் தனியார் பேருந்தில் பொதுமக்கள் பயணிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. காந்திபுரத்திலிருந்து மதுக்கரை மார்க்கெட் வழியாக இயக்கப்படும் தனியார் பேருந்தில் ஆங்காங்கே மரப்பலகையால் அடைக்கப்பட்ட நிலையில் ஆபத்தான வகையில் பொதுமக்கள் பயணிக்கின்றனர். கொடைக்கானலில் பெய்து வரும் தொடர் மழையால் கோசன் சாலையில் மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஏராளமான வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த நிலையில் வனம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். மழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் பக்தர்களின் வருகை குறைந்தது. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் திருத்தணி முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். தமிழ்நாடு மட்டுமில்லாமல் ஆந்திரா, கர்நாடகாவில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வருவார்கள். இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்ததால் ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்த தினம் என்ற போதிலும் திருத்தணி கோயிலில் பக்தர்களின் வருகை குறைவாகவே இருந்தது. இதனால் பக்தர்கள் சில மணி நேரத்திலேயே சுலபமாக சாமி தரிசனம் செய்ய முடிந்தது. கோவை ஆலந்துறை அடுத்த நெருஞ்சிக்காடு பகுதியில் வாழை மரங்களை குரங்குகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இரவு நேரங்களில் தோட்டத்திற்குள் புகுந்த குரங்குகள் வாழை தார்களை கடித்து பெரும் இழப்பை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். குரங்குகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியில் குளிர் தாங்க முடியாமல் 44 வயது மீனவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்ததுடன் பலத்த காற்று வீசியதால் கடும் குளிர் நிலவியது. இந்த நிலையில் பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் சனிக்கிழமை இரவு வளைகுடத்தில் படுத்து தூங்கியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த வழியாக சென்ற மீனவர்கள் எழுப்ப முயன்றபோது மகேந்திரன் உயிரிழந்தது தெரியவந்தது. கடும் குளிரை தாங்க முடியாமல் அவர் இறந்திருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே கல்லாமொழியில் பெட்ரோல் நிலையத்தில் காருக்கு பெட்ரோல் நிரப்பிய தம்பதி பணம் செலுத்தாமல் தப்பியோடியது பரபரப்பை ஏற்படுத்தியது. 3000 ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்பிய அவர்கள் செல்போன் மூலமாக ஸ்கேன் செய்து பணம் அனுப்பாமல் பணம் அனுப்பியதாக கூறிவிட்டு வேகமாக தப்பிச் சென்றனர். ஊழியர் செய்வதறியாது நின்ற நிலையில் சிசிடிவி ஆதாரத்தை கொண்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மதுரவாயலில் படப்பிடிப்பு நடைபெறும் வீட்டிற்குள் நுழைந்து சின்னத்திரை நடிகர்களின் ஒப்பனை உபகரணங்களை திருடிய நபர்கள் குறித்து சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணா நகர் 18வது தெருவில் காமராஜ் என்பவருக்கு சொந்தமான வீட்டிற்குள் சனிக்கிழமை நுழைந்த நபர்கள் பொருட்களை ஆராய்ந்துள்ளனர். அங்கு நகையோ பணமோ கிடைக்காததால் சின்னத்திரை நடிகர்கள் பயன்படுத்தும் ஒப்பனை உபகரணங்களை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி விசாரணை நடத்துகின்றனர். வேலூர் பேரணாம்பட்டில் குடியிருப்பு பகுதியில் மண்டை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். காமராஜர் நகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் நிலையில் அங்குள்ள பூங்காவில் 2 மனித மண்டை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டன. மாந்திரீகம் உள்ளிட்ட காரணங்களுக்காக மண்டை ஓடுகள் வைக்கப்பட்டனவா அல்லது வேறேதேனும் காரணமா என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் சொக்கம்பேட்டை கிராமத்தில் 40 ஆண்டுகளாக சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறி 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலத்தெரு கீழத்தெரு போன்ற பகுதிகளில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை அமைக்கப்படவில்லை என்றும் மண் சாலையை மக்கள் பயன்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் அந்த மண் சாலை சேரும் சகதியுமாக மாறியதால் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் விபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சாலையை சீரமைக்க கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அம்பத்தூரில் அதிவேகமாக சென்ற கார் சாலை ஓர பழக்கடை மற்றும் மின்கம்பத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. திருமுல்லை வாயிலைச் சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவர் புழல் அருகே விநாயகபுரத்தில் வாங்கி புதிய வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்துள்ளார். அந்த விழாவை முடித்துவிட்டு தனது காரில் மனைவி, கைக்குழந்தை மற்றும் தாயுடன் வீடு திரும்பியுள்ளார். வெங்கட்ராமன் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓர கடை மற்றும் மின்கம்பத்தின் மீது மோதி நின்றது. நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் பேரூராட்சி அறிவுடி நகரில் நரிக்குறவர் என மக்கள் வசிக்கும் வீடுகள் சிதிலமடைந்ததால் டென்ட் கொட்டைகளில் வசிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அறிவுடி நகர் பகுதியில் 43 குடும்பங்கள் வசிக்கும் வீடு மேற்கூரைகள் மழை நீரில் ஊறி சிமெண்ட் பூச்சுக்கள் உதிர்ந்து தண்ணீர் சொட்டுகிறது. இதனால் மேற்கூரையின் மீது பிளக்ஸ் பேனர், தார்பாய்கள் போட்டு தற்காத்து வைத்துள்ளனர். சிலர் அச்சம் காரணமாக வீடுகளில் இருந்து வெளியேறி அருகே டென்ட் கொட்டைகள் அமைத்து அதில் தங்கியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியில் சிக்கி ஆடு உயிரிழந்தது. எழுமூர் கிராமத்தைச் சேர்ந்த சாமுண்டி என்பவர் வழக்கம் போல தான் வளர்க்கும் 40 ஆடுகளை மேய்ச்சலுக்காக பால் பண்ணை அருகே ஓட்டிச் சென்றார். மழையின் காரணமாக அங்கு மின்கம்பி அறுந்து கிடந்த நிலையில் அதனை 2 ஆடுகள் மிதித்துள்ளன. ஒரு ஆடு தூக்கி வீசப்பட்டு காயமடைந்த நிலையில் மற்றொரு ஆடு கம்பியில் சிக்கி துடிதுடித்து இறந்தது.